உலகெங்கும் உள்ள ஹோப் டிவி நேயர்களுக்கு உலக இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த ஓய்வு நாள் பள்ளி பாட நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து தருவதற்காய் நம் மத்தியிலே அன்பு போதர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை நாம் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளலாம். பாஸ்டர் ஜோஷ்வா, பாஸ்டர் ஜோயல், உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். பாஸ்டர், இந்த நாளினுடைய பாடத்தை துவக்கி வைங்க. கர்த்தருடைய கிருபையினாலே நாம் 2வது காலாண்டிலே 5வது பாடத்திற்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம். தேவனோடு உள்ள உறவில் வளருதல் என்கிற காலாண்டு தலைப்பின் கீழாக நாம் அநேக பாடங்களை படித்து வருகிறோம். இந்த வாரத்தினுடைய பாடம் என்ன அப்படின்னு சொன்னால், தலைப்பு வேதாகமத்தை ஆராய்வது எப்படி. மனப்பாட வசனமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 55ஆம் அதிகாரம் 11வது வசனம், அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். நல்ல ஒரு அழகான வசனம். பாஸ்டர் ஜோயல், இந்த பாடத்தினுடைய அறிமுகத்தை செய்யுங்க. பரிசுத்த வேதம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு பரிசுத்தமான ஒரு ஈவு. இந்த பரிசுத்த வேதாகமத்தை நாம் எப்படி கையாளுகிறோம் என்று சொல்லி இந்த வாரத்திலே நாம் ஆராய்ச்சி செய்யும்படியாக இருக்கிறோம். மார்ட்டின் லூத்தர் இதை குறித்து சொல்லுகிறார், ஒரு வருஷத்திற்கு 2 முறையாவது முழு வேதத்தையும் அவர் வாசித்து முடிப்பார் என்று சொல்லி. இந்த வேதத்தை பற்றி அவர் விவரித்து சொல்லும்போது ஒரு கருத்து ஒன்று சொல்லுகிறார். இந்த வேதாகமம் ஒருவேளை ஒரு பலம் வாய்ந்த ஒரு பெரிய மரமாக இருக்கும் என்று சொன்னால், அதில் ஏறி அதனுடைய கிளைகளிலும் நான் ஊடுருவி சென்று அவற்றில் ஒவ்வொன்றிலும் நான் என்ன இருக்கும் என்பதை நான் நன்கு ஆராய்வேன் என்று சொல்லி மார்ட்டின் லூத்தர் சொன்ன கருத்துக்களையும் பார்க்கிறோம். எனவே பரிசுத்த வேதத்தின் மேல் பிரியம் கொண்டு ஆராய்ச்சி செய்த பிள்ளைகள் மிகவும் ஆசீர்வாதமான எழுப்புதலான ஊழியத்தை செய்திருக்கிறார்கள். இன்னைக்கு நாமும் கடைசி கால சபையில் இருக்கும்போது அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்து ஆண்டவருடைய வருகைக்கென்று ஆயத்தப்பட வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த வேதத்தை நாம் எப்படி படிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் ஆராய்ச்சி செய்யும்படியாக நாம் இருக்கிறோம். நல்ல ஒரு அறிமுகம் பாஸ்டர். மார்ட்டின் லூதருடைய கதையை கேட்கும்போது ஒரு உற்சாகத்தை நமக்கு தருகிறது. பாடத்தின் துவக்கம் முதல் கேள்வியாக, வேதாகமத்தை நாம் எப்படி வாசிக்க வேண்டும் என்று இந்த பாடத்தில் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். எப்படி வாசிக்கணும்னு சொல்லி சொல்லுது பாஸ்டர் அவங்க சொல்லும்போது மார்ட்டின் லூத்தருடைய கருத்துக்களாக சொன்னாங்க. 2 முக்கியமான கருத்துக்கள் அவங்க சொன்னாங்க. ஒன்று, அவர் வேதாகமத்தை 2 முறை வருடத்திற்கு வாசித்து முடிப்பார். அப்போ சில பேர் நினைப்பாங்க, வேகமாக கடன்னு வாசித்துட்டு போயிடணும், நமக்கு புரியுதோ புரியலையோ ஒரு ஸ்ட்ரெச்சில் வாசிச்சுட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் பாஸ்டர் சொல்லும்போது சொன்னாங்க, அதை நான் நன்கு ஆராய்ந்து படிப்பேன்னு மார்ட்டின் லூத்தர் சொல்லியிருக்கிறாரு. அப்போது எலன் ஒயிட் இதை குறித்து எழுதும் பொழுது வந்துட்டு, நம்ம வேகமாக படிப்பதனால, அது புரியுதோ புரியலையோ என்று சொல்லி படிப்பதனால நமக்கு எந்த விதமான ஆதாயமும் கிடையாது அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. அப்போ நம்ம படித்து முடிக்கணும் என்கிற அந்த ஒரு எண்ணம், வாஞ்சை ரொம்ப நல்லது தான். வருடத்திலே ஒரு முறை படித்து முடிக்க வேண்டும் என்கிற எண்ணம் நல்லது தான். ஆனால் அதனுடைய நோக்கம் என்ன, அந்த வேதம் என்னிடத்துல என்ன பேசுகிறது, நான் அதில் என்ன கற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அதில் போதுமான நேரத்தை செலவிட வேண்டும். இப்போ நம்ம ஒரு அதிகாரம் படிக்கணும் அல்லது ஒரு 5 அதிகாரம் ஒரு நாளைக்கு படிக்கணும்னு தீர்மானிக்கும் பொழுது அதற்கு போதுமான நேரம் கொடுக்குறோமா? கண்டிப்பாக. அந்த நேரத்தை நாம் எப்படி கொடுக்குறோம்? சில நேரத்தில் வந்துட்டு நம்ம மற்ற வேலைகளெல்லாம் பண்ணிட்டு மிச்ச மீதி நேரத்தில் வந்துட்டு இதற்கு என்று ஒதுக்குவோம். அப்படி அல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த பொழுது அவருடைய தனிப்பட்ட ஜீவியத்திலே அவர் தேவனோடு இருந்த உறவை குறித்து வேதம் நமக்கு அநேக இடங்களில் பதிவு செய்திருக்கிறது. ஜெபத்திலே அதை குறித்து அதிகமாக நம்ம பார்ப்போம். ஆனாலும் அவர் தேவனோடு இருந்த அந்த உறவிற்கு தனிப்பட்ட நேரத்தை ஒதுக்கி இருந்தார். கண்டிப்பா. அதுவும் அவர் அதிகாலையிலே இருட்டோடு எழுந்திருந்து என்று வேதம் சொல்கிறது. அப்போ நம்ம இந்த வேதத்தை ஆராய்ச்சி செய்வதற்கு அதிகாலையிலே சற்று முன்னதாக நம்மளுடைய வழக்கத்தின்படி நம்ம என்ன நேரத்திற்கு துவங்குவோமோ நம்முடைய நாளை, அதற்கு முன்பதாக இந்த வேதத்தை படிப்பதற்கென்று போதுமான நேரத்தை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கும் பட்சத்தில் இதை நாம் ஆராய்ச்சி செய்ய முடியும். அப்படி கொடுக்கும் பட்சத்தில் நம்ம அவசரம் இல்லாமல் இதை படிக்க முடியும். கண்டிப்பாக நல்ல ஒரு இதுதான். ஏன்னா இப்போது இருக்கக்கூடிய லைஃப்பில் எல்லோருக்குமே இது தேவையான ஒரு பாடம். சபையாக இருக்கலாம், வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம், ஒரு போதகராக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் தேவை. சில பேர் யோசிப்பாங்க, எழுந்திருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு கண்டிப்பா அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசாயா 54 வாசிக்கும் பொழுது, கர்த்தராகி ஆண்டவர் என்னை காலைதோறும் எழுப்புகிறார் என்ற வசனத்தை நம்ம வாசிப்போம். அதுல இருக்கக்கூடிய கருத்து. அப்போ நம்ம தீர்மானம் எடுக்கிறோம், கிறிஸ்துவே நாங்க உமக்குள்ள வளரணும்னு சொல்லி தீர்மானம் எடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை காலையில் எழுப்புவார். கண்டிப்பா. இந்த வேதத்தை விசுவாசம் நமக்கு இருக்கு. ஆமா, நிச்சயமா. கண்டிப்பா. தேங்க்யூ பாஸ்டர். பாஸ்டர் ஜோயல், தேவனோடு நேரம் செலவிட என்ன மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில தேவை? நமது முன்னுரிமைகள், நம்ம எதுக்கு நம்ம அதிகமான முக்கியத்துவத்தை செலுத்துகிறோம் என்பது மிகவும் முக்கியமான, நம்மளுடைய காலத்திற்கேற்ற திட்டமிடலே நம்ம செயல்படுத்த வேண்டும். ஒரு நாளின் காலை நேரத்தில் நாம் எழும்பும்போது நாம் முதலாவது எந்த இடத்தில் நாம் நேரத்தை செலவழிக்க போகிறோம் என்பதை நான் முன்கூட்டியே
நாம் தீர்மானம் செய்திருக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. உலக காரியங்களை நாம் சந்திப்பதற்கு முன்பதாக தேவனிடத்தில் தேவனுக்காக நாம் நேரம் செலவழிக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் நியமிக்கப்பட்ட ஒரு பரிசுத்தமான அழைப்பு. அந்த அழைப்பில்தான் நாம் இணங்கும் போது பரிசுத்த வேத வார்த்தையினாலே நாம் பலப்படுகிறோம். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எனவே ஒரு நாளுக்கான ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முன்பதாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அவருடைய வாக்குத்தத்தங்கள், அவருடைய பிரமாணங்கள் மற்றும் ஜெபம் என்ற ஸ்லாக்கியம், இவைகளில் நாம் நேரத்தை செலவழிக்கும் போது பெரிதான நம்பிக்கையும் பெரிதான ஆசீர்வாதங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் காண முடியும். பெரும்பாலும் இன்னைக்கு பார்க்கும்போது இதுல எதிர்மறையான சூழ்நிலைகள் இன்னைக்கு எழும்பிருக்கிறத நம்ம பார்க்குறோம். காலையில் எழுந்திரிச்சதும் செல்ஃபோன் பார்க்குறது, நியூஸ் பேப்பர் பார்க்குறது, டிவி பார்க்குறது மற்றும் தேவையற்ற பொழுதுபோக்கிலே நம்முடைய கவனத்தை செலவழிக்கிறது. இதெல்லாம் செய்து முடிச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பைபிள் படிக்கிற நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா. எனவே நம்ம எதுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்றோம் அப்படின்றது மிகவும் ஒரு முக்கியம் வாய்ந்ததாக இருக்கிறது. நம்ம முன்னுரிமைப்படுத்த வேண்டியது தேவனையும் அவருடைய வார்த்தைக்கும் நாம் முன்னுரிமை கொடுத்து நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் பலனடைய வேண்டும். நிச்சயமாக பாஸ்டர், அது இப்போ இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக பார்க்கும்போது கிறிஸ்தவர்கள் இதை கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம். காலங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது, வேதத்தை எப்படி நாம் தியானிக்கிறோம் அப்படின்றது அவசியமாக இருக்குது. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிற்பாடு நாம் மீண்டும் நிகழ்ச்சிக்கு வரலாம். நேர்களே, கருத்துக்களை கவனித்தீர்கள் என்று நான் விசுவாசித்திருக்கிறேன். எப்படி நாம் வேதத்தை தியானிக்கிறோம், நேரத்தை நாம் மற்றதுக்கெல்லாம் செலவு பண்ணிட்டு பைபிள் படிக்க நேரம் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணத்தை நம்ம என்ன செய்கிறோம், இறுதியில் கொண்டு வரோம், சிந்தித்து செயல்படும். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிற்பாடு மீண்டும் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம். நேர்களே, வாங்க தொடர்ந்து நாம் படிப்போம். பாஸ்டர், இந்த இடத்துல ஒரு முக்கியமான கேள்வி இப்போ நமக்கு வந்திருக்குது. என்ன அப்படின்னா, நிறைய பேர் ஜெபம் பண்ணியிருக்காங்க பைபிளில். ஆனால் தேவனுடைய ஜெபம், அதாவது கிறிஸ்துவோடைய ஜெபமானது கொஞ்சம் எப்பொழுதுமே ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்குறோம். அது நேரத்தை எடுத்துக்கலாம், அல்லது அவர் போய் ஜெபித்த இடங்களை நம்ம எடுத்துக்கலாம். இங்கே இயேசு தேவனுடைய ஜெபத்தில் தனி ஜெபத்தை அவர் செய்திருக்கிறார். அந்த தனி ஜெபம் நமக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்குது? இந்த வார பாடம் நம்ம முழுக்க வேதாகம ஆராய்ச்சி, வேதத்தை அடிப்படையாக கொண்டு படிச்சுட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய தனிப்பட்ட நேரமானது, தேவனோட செலவிட்ட நேரத்தை குறித்து வேதத்தில் படிக்கிற எல்லா இடங்களிலும் ஜெபத்தினுடைய அனுபவத்தை தான் நம்ம படிக்கிறோம். வரக்கூடிய வாரங்களிலே நம்ம ஜெபத்தை குறித்து படிக்க இருக்கிறோம். எப்படி நம்ம தேவனோடு உள்ள உறவிலே வளருவதற்கு ஜெபம் காரணமாக இருக்குதுன்னு சொல்லி. ஆனால் எல்லா இடத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறதற்கு போன எல்லா இடத்திலும் தேவனுடைய வார்த்தைக்காக அவர் காத்திருந்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். எனவே நம்ம வேதத்தை ஆராய்ச்சி செய்வதை நாம் இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருந்ததோடு ஒப்பிட்டு பார்க்க முடியும். அப்போ நம்ம முதலாவது அவருடைய நேரத்தை குறித்து பார்த்தோம். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்திருந்து போனார்னு சொல்லி பார்த்தோம். இன்னும் ஒரு சில இடங்களிலே முழுவதும் ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். இப்ப நீங்க கேட்ட அந்த கேள்வியில வந்துட்டு எக்ஸ்ட்ரா கூடுதலா என்ன அப்படின்னு சொன்னா, அவருக்கு ஜெபிப்பதற்கு என்று ஒரு இடம் இருந்தது. அவருக்கு தேவனோடு உறவு வைத்துக் கொள்வதற்கு, தனிப்பட்ட அந்த உறவில் வளருவதற்கு என்று ஒரு தனித்துவமான இடத்தை அவர் வைத்திருந்தார். உதாரணமாக பார்க்க போனா, வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போனார் என்று வசனம் சொல்கிறது. மார்க் 1:35 வாசிக்கும் பொழுது அவர் அதிகாலையில் நேரத்தை குறிப்பிடுகிறது. இருட்டோட எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய், அது இடத்தை குறிப்பிடுகிறது, அங்கே ஜெபம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். அப்போ தேவனோடு உள்ள இந்த உறவிலே வளருவதற்கு, தேவனிடத்திலிருந்து வார்த்தைகளை பெறுவதற்கு அவர் தனியான ஒரு இடத்தை வைத்திருந்தார். இன்னும் அவர் மலையின் மேல் ஏறினார் என்று பார்க்கிறோம். இன்னும் கெத்செமனே தோட்டத்தில் இருந்தார் என்று பார்க்கிறோம். இதெல்லாம் எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா, அந்த உறவு ஒரு தனித்துவமான உறவு. என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய குடும்பத்தாருக்கு நான் ஒரு வீட்டை வைத்திருக்கிறேன் அப்படின்றது எவ்வளவு முக்கியமோ, அதே போல தேவனோடு உள்ள உறவிற்காக நான் குறிப்பிட்ட நேரத்தை வைத்திருக்கிறேன்னா, தேவனோடு உள்ள உறவிற்காக, வேதத்தை ஆராய்ச்சி செய்வதற்காக நான் ஒரு குறிப்பிட்ட இடத்தை வைத்திருக்கிறேன்னா, ஏன்னா அந்த இடத்துக்கு போகும்போது நமக்கு அது ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரைக் ஆகும் மைண்ட். இந்த இடம் வேத ஆராய்ச்சிக்கானது, இந்த இடம் ஜெபத்திற்கானது, இந்த இடம் தேவனோடு நான் என்னுடைய உறவை வளர்த்து கொள்வதற்கான இடம் என்று அந்த இடத்துக்கு போனா நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். சில பேர் பெட்டிலேயே படிப்பாங்க பைபிளை, சில பேர் பெட்டிலேயே படுத்துக்கிட்டே ஜெபிப்பாங்க. அதாவது எங்கு ஜெபிக்கிறோம், எப்படி ஜெபிக்கிறோம் என்பதை குறித்தெல்லாம் நம்ம வரக்கூடிய வாரங்களில் படிப்போம். எதற்காக சொல்ல வருகிறோம்னு சொன்னா, இந்த ஒரு இடம் என்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கு. அவர் நினைச்சிருந்தா எங்க இருந்தனாலும் ஜெபித்திருக்கலாம், எங்க இருந்தனாலும் ஆண்டவருடைய வார்த்தைக்காக அவர் கேட்டிருக்கலாம். ஆனா அவர் ஒரு இடம் வைத்திருந்தார். நமக்கும் அது ஒரு முன்மாதிரி, நமக்கும் ஒரு இடம் இருக்க வேண்டியது அவசியம் வேத ஆராய்ச்சிக்கென்று. நல்ல ஒரு கருத்து பாஸ்டர். இதன் தொடர்ச்சியாக பார்க்கும்போது பாஸ்டர் ஜோயல், தேவனுடன் தினசரி உறவை இப்போ நான் வளர்க்கணும் அப்படின்னு சொன்னேன், அந்த கம்யூனிகேட் டெய்லி நான் வைக்கணும்னா நான் எப்படி செய்யலாம் அந்த காரியத்தை? ஓகே, தினசரி உறவை நாம் தேவனோடு நாம் வைத்துக் கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டியது,
1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது, கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று சொல்லி நம் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. தினசரி நம்முடைய உறவு வளர வேண்டும் என்று சொன்னால் தினசரி வேத தியானம் அவசியமானதாக இருக்கிறது. தினசரி ஜெபங்கள், தினசரி தொழுகை முறைகள், இது எல்லாவற்றையும் நாம் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. பாஸ்டர் சொன்ன மாதிரி அதுக்கென்று ஒரு நேரம் நாம் நிர்ணயித்து வைக்க வேண்டும். அதற்கென்று ஒரு இடமும் நாம் நிர்ணயித்து வைப்பது நலமான காரியம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அதற்கு ஒரு முன்மாதிரியை நமக்கு வைத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம படித்திருக்கிறோம். எனவே நம்மளுடைய ஜெபத்திற்கும் நம்முடைய வேத தியானத்திற்கும் நாம் பரிசுத்தமான ஏற்பாடுகளோடு ஒரு சில ஒழுங்குமுறைகளோடு நாம் தேவனை தொழுகை செய்ய வேண்டும் என்பது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அதே சமயத்தில் பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லியிருக்கிறது. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லியிருக்கிறது பாருங்க, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனமுள்ளவர்களே உங்கள் இருதயத்தை என்ன செய்யுங்க, பரிசுத்தமாக்குங்கள் என்று சொல்லி நம்ம வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். அப்ப தொழுகைக்குள்ள போற நம்ம, வேதம் வாசிக்க போற நம்ம, ஜெபத்துக்குள்ள போற நம்ம இருமனம் இல்லாமல் ஒரே மனதை உடையவர்களாக நாம் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்ல பாரும்போது, பரிசுத்தமான அலங்காரத்தோட நாம் கர்த்தரை நாம் தொழுது கொள்வதற்கு நாம் கடந்து வருகிறவர்களாக இருக்க வேண்டும். தினசரி உறவு வளர வேண்டும் என்று சொன்னால் தினசரி நாம் பரிசுத்த வேதத்தில் நாம் தியானமாக இருக்கணும். தினம் சரி நாம் பரிசுத்தமான ஏற்பாடுகளோடு நாம் இந்த நேரத்தை நாம் கையாளுகிறவர்களாக இருக்க வேண்டும். நன்றி பாஸ்டர், நல்ல ஒரு விளக்கம். இதில் ஒரு காரியத்தை நான் நேர்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு காரியம். நேர்களை நன்றாக கவனித்து பாருங்கள். இன்றைக்கி சில நேரத்தில் நிறைய பேர் வீடு கட்டுறாங்க. எனக்கு இத்தனை மாடி வேணும், இந்த மாதிரி அறைகள் இருக்க வேண்டும், இத்தனை விதமான காரியத்தை என்னுடைய இல்லத்தில் இருக்கணும்னு சொல்லி நிறைய விதத்தை நாம் சொல்வது உண்டு. ஆனால் ஜெபத்திற்காக, ஜெபம் செய்வதற்காக என்றைக்காவது ஒரு அறை கட்டப்பட்டிருக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். கிறிஸ்து அதை செய்திருக்கிறார், இடத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். நாமும் அவருடைய செயலை செய்ய வேண்டும் என்ற இந்த பாடம் நமக்கு வலியுறுத்துகிறது. தொடர்ந்து நம்ம படிப்போம். ஃபர்ஸ்ட் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இந்த பைபிள் படிக்கிற விஷயத்தில் நிறைய பேர் பைபிளை திறக்கணும்னு ஆர்வமாக இருக்கும், திறந்துருவாங்க, ஆனால் முழுசாக முடிக்க மாட்டாங்க. அப்புறம் ஒரு சில பேர் முழுசாக வாசித்து முடிச்சிருவாங்க, ஆனால் ஏனோ தானோ என்று கருத்து புரியாமலே கடமைக்கு ஒருவேளை வாசித்து முடிக்கிற பழக்கம் உண்டு. ஆனால் வேதம் படிக்கும் முன் நான் ஜெபிக்கணுன்ற ஒரு வார்த்தை சொல்லதாக அந்த பாடத்தில் பார்க்குறோம். ஏன் நான் அதை செய்யணும்? ஆழமான வேத ஆராய்ச்சி, அதாவது ஆழமான என்றால் ஒரு தியான பகுதியாக நம்ம வேதத்தை படிப்பதற்கு ஜெபம் என்பது அவசியம். இதை ஒரு நியூஸ் பேப்பர் மாதிரி வாசிச்சுட்டு போகிறதுக்கு நம்ம ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். கண்டிப்பாக. ஆனால் நம்ம இந்த வேதத்தை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த வேதத்தை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இது சொல்லக்கூடிய வார்த்தை என்னுடைய வாழ்க்கைக்கான வழிகாட்டியாக இருக்க வேண்டும். தேவனோடு இருக்கக்கூடிய இந்த உறவிலே என்னை வளர்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும், நம்ம முந்தின பாடங்களிலே படித்தோம், பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு தான் அது சாத்தியம் என்று. பரிசுத்த ஆவியானவருடைய துணை இல்லாமல் இந்த வேதத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாது. வேதத்தினுடைய அதிசயங்களை பார்க்கும்படி நம்முடைய இருதய கண்களை திறந்து கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். சங்கீத புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். எனவே இந்த வேதத்தை ஆழமாக படிக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்களுக்கு ஒரு 3 ஆலோசனைகளை இந்த பாடாசிரியர் குறிப்பிட்டிருக்கிறாங்க. வேதம் சொல்லுகிற பிரகாரமாக முதலாவது ஜெபம். நாம் எப்பொழுது வேதத்தை எடுத்தாலும் ஜெபிக்க வேண்டும். எலன் ஒயிட் எழுதும்போது சொல்றாங்க, the Bible should never be studied without prayer. ஜெபம் இல்லாமல் வேதாகமம் ஒருபோதும் படிக்கக்கூடாது என்று சொல்லி அவங்க எழுதுறாங்க. எனவே ஜெபம் முதலாவது ஆலோசனை. இரண்டாவது, ஒரு பகுதியை நம்ம வாசிக்கும் பொழுது நமக்கு புரியக்கூடிய பகுதிகள் இருக்கும், சில நேரங்களிலே சற்று யோசிக்க வேண்டிய ஒரு பகுதிகள் இருக்கும். இந்த வார்த்தை எனக்கு அதிகமான உணர்த்துதலை கொடுக்கிறது என்று நினைக்கக்கூடிய காரியங்கள் இருக்கும். அதை எல்லாவற்றையும் நாம் எழுதி வைப்பது தவறல்ல. எழுதி வைப்பது, அதை குறித்து சில காரியங்களை நாம் பதிவு செய்வது நமக்கு நல்லது. ஏன்னு சொன்னா நம்ம அதை மறக்காதபடிக்கு இருப்போம். கண்டிப்பா. சங்கீதம் 119 சொல்லுகிறது வசனம் 15-16, உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன், உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன், உமது வசனத்தை மறவேன். நம்ம எழுதி வைக்கும் பொழுது அதை மறக்க மாட்டோம். கண்டிப்பா. எனவே இரண்டாவதாக ஜெபிக்க வேண்டும். படித்து அதில் இருக்கக்கூடிய முக்கியமான காரியங்கள், தேவன் நம்மோடு பேசுகிறதாக நாம் உணரக்கூடிய காரியங்களை எழுதி வைக்க வேண்டும், அதை மீண்டும் மீண்டும் திருப்பி பார்ப்பதற்கு. மூன்றாவதாக, நாம் எதை படிக்கிறோமோ, தேவன் எதை உணர்த்துகிறாரோ, எழுதி வைப்பதோடு நின்று விடாதபடிக்கு இருதயத்தில் வைத்து அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். ப்ரே, ரைட், ஷேர். இதை நம்ம மனதில் வைக்கும் பொழுது இந்த வேதத்தை நாம் ஆழமாக படிப்பதற்கு ஆவியானவர் நம்மை வழி நடத்துவார். நன்றி பாஸ்டர், நல்ல ஒரு விளக்கம். நான் இப்போ தான் யோசிச்சு பார்க்குறேன், இதை படிக்கும் போதும் ஒவ்வொரு முறை எங்கள் வீட்லேயும் ஃபேமிலி ப்ரேயர் நடக்கும்போது எங்கள் அம்மா வேதத்தை திறக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்களே, ஆண்டவரே நாங்கள் வேதத்தை வாசிக்க போகிறோம், எங்களுடைய கண்களை திறந்துடலைங்க அப்படின்ட்டு. இப்போ தான் புரியுது,
வேதத்தை திறக்க முன்பதாக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிற்பாடு நாம் தொடர்ந்து படிப்போம். நேர்களே, அநேக நல்ல கருத்துக்களை வேதத்தில் நாம் தியானம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய இல்லத்தில் நீங்கள் வீட்டு ஜெபத்தில் செய்யும் பொழுது, குடும்ப ஜெபங்களிலே இப்படிப்பட்ட ஜெபத்தோடு வேதத்தை திறக்கிறீர்களா? சிந்தித்து பாருங்கள். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிற்பாடு மீண்டும் நிகழ்ச்சிக்கு நாம் செல்லலாம். நேர்களே, வாங்க தொடர்ந்து படிக்கலாம். பாஸ்டர், நல்ல அழகான கருத்துக்கள் நாம் படிச்சுட்டு இருக்கோம். இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, வேதத்தை நன்றாக புரிந்து கொள்ள நான் என்னென்ன வழிகளை பயன்படுத்தலாம்? சங்கீதம் 119, 105 சொல்லியிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை பற்றி நம்ம அங்கே வாசிக்கும்போது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பரிசுத்த வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். சரி, இந்த வசனத்தை நம்ம வாசித்து இதன் மூலமாக நாம் பலம் பெறுவதற்கு நாம் என்னென்ன வழிகளை நாம் கையாளலாம்? இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது மெதுவாக வாசிக்கக்கூடிய பக்குவம் நமக்கு அவசியமானதாக இருக்கிற, சும்மா கடமைக்கு என்று சொல்லி வாசிக்காமல், அல்லது இவ்வளோ நேரத்துக்கு நான் பைபிள் வாசிக்கணும் என்று சொல்லி இல்லாமல் மெதுவாக நம்ம வாசிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம பக்குவம் உடையவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் மெதுவாக நம்ம கடந்து செல்லும்போது தான் பரிசுத்த ஆவியானவருடைய துணையும் நாம் அதில் ஏற்றுக்கொண்டு அவர் என்ன வெளிப்படுத்துகிறார் என்பதையும் நாம் அதில் நாம் கற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். வசனம் படிக்கும்போது அடுத்து வேறு வசனங்களோடு நாம் ஒப்பிட்டு நாம் படிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதோடு சேர்த்து குறிப்புகள் எழுதி வைப்பது, அதற்கான வினா விடையை நாமே அதை ஏற்படுத்தி அதன் மூலமாக அதிலிருந்து நாம் சில சிந்தனைகள் செய்து அதிலிருந்து வரக்கூடிய சில சிறப்பம்சங்களை நாம் எழுதி வைக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. சில வசனங்களை நாம் வாசிக்கும்போது நமக்கு நாமே கேள்வி எழுப்பி அந்த வசனத்திலிருந்து வரக்கூடிய அந்த வெளிப்பாட்டிற்காக நாம் ஜெபித்து அதற்கான பலனை பெறும்போது நாம் வேதத்திலிருந்து வரக்கூடிய சத்தியங்களை இன்னும் ஆழ்ந்த முறையிலே நாம் கற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். எனவே இந்த வசனம் நமக்கு சொல்லியிருக்கிறது பார்த்தீங்களா, ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவானவர் இதை நமக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறார். கண்டிப்பாக. எனவே இலவசமாய் கொடுக்கப்பட்ட இந்த சத்தியத்தை நம்முடைய ஜீவ நாட்களுக்கு பிரயோஜனப்படுத்திக் கொள்வதற்கு ஏதுவாக நம்முடைய இருதயத்திலே இதை நன்கு ஆராயக்கூடிய அளவுக்கு பக்குவம் உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். கண்டிப்பாக. நல்ல ஒரு அழகான ப்ராக்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்க. அப்போ நான் என்ன பாயிண்ட்ஸ் பார்க்குறேன்னா, ஃபஸ்ட் இப்போ அடுத்த கேள்வி உங்களுக்கு தான். இவருடைய பதிலிருந்து எழும்புகிற கேள்வி என்னென்னா, இப்போ நான் அந்த பைபிளை படிக்கிறேன், ஞானமாக படிக்கிறேன், தெளிவாக படிக்கிறேன், உட்காந்து படிக்கிறேன், நோட் பண்ணி படிக்கிறேன், எல்லாம் சொல்லிட்டு இருந்தார். இது படிக்கிறதுனால என்ன பெனிஃபிட்? ஏன்னா நிறைய நேரத்தில் ஒரு விஷயம் செய்யணுனாலே ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்காது. வேதத்தை படிக்கிற நான் எனக்கு என்ன ஆதாயம் அதில் இருக்கிறது? யோவான் 5:39 சொல்லுகிறது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிறீர்களே, அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகள் என்று சொல்கிறார். அப்போ நித்திய ஜீவனுக்கு நம்மை வழிநடத்தக்கூடியது, தேவனை குறித்ததான அறிவிலை நம்மை வழிநடத்தக்கூடியது இந்த வேத ஆராய்ச்சி. ஓகே. வேத வாக்கியங்களை கடகடன் வாசிக்கிறீங்களே என்று ஆண்டவர் சொல்லல, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிறீர்களே என்று சொல்றாரு. அப்போ நமக்கான பிளெஸ்ஸிங் என்ன அப்படின்னு சொன்னால், நம்மை தேவனிடத்திற்கு வழி நடத்துகிறது. தேவனுடைய உறவிலே நாம் வளருவதற்கு இது அடிப்படையாக இருக்கிறது. இது நமக்கு எல்லா விதமான ஆலோசனைகளை வழங்குகிறது. அது ஒரு ஆசீர்வாதம். மற்றொரு ஆசீர்வாதத்தை குறித்து வாசிக்கும் பொழுது ஏசாயா 50:4 சொல்கிறது, இலைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். இந்த வேத ஆராய்ச்சியின் மூலமாக நான் வேத ஆராய்ச்சியிலே கர்த்தரோடு உள்ள உறவிலே வளர்கிறேன். அதே நேரத்தில் கர்த்தர் எனக்கு எதை கொடுக்கிறாருன்னு சொன்னால், இலைப்படைந்தவனுக்கு யாருக்கு என்ன வார்த்தைகள் வேண்டுமோ அந்த வார்த்தைகளை பேசுவதற்கான நாவை எனக்கு தருகிறார். கண்டிப்பாக. எனக்கான பிளெஸ்ஸிங் நான் முதல்ல பார்த்தேன். இப்போ நான் இந்த வேத ஆராய்ச்சியின் மூலமாக மற்றவர்களுக்கும் பிளெஸ்ஸிங்காக இருக்கிறேன். மற்றவர்களுக்கு பிளெஸ்ஸிங்காக இருக்கும்போது அது அவங்களுக்கும் பிளெஸ்ஸிங் தான். ஸோ டபுள் பிளெஸ்ஸிங், இரட்டிப்பான ஆசீர்வாதம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இந்த வேத ஆராய்ச்சிக்கான போதுமான ஆசீர்வாதத்தை தேவன் இந்த உலகிலேயே நாம் அனுபவிக்கும்படியாக வைத்திருக்கிறார். கண்டிப்பாக. அப்போ ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த சொன்னீங்க. ஏன்னா இன்னைக்கு படிக்கிறதுனால என்ன பயன்று யோசிக்கிற வாலிபர்கள், கிறிஸ்தவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். அதுலேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு கருத்தை நாம் இந்த நாளில் பார்த்தோம். பாஸ்டர் ஜோயல், உங்களுக்கான அடுத்த கேள்வி ஒரு கவிதை நெடியில் வருது. எப்படின்னா, தேன் போல இனிமை என்ற ஒரு வார்த்தையை என்னால் பார்க்க முடிஞ்சது. இந்த அளவுக்கு பைபிளை அவங்க பேசுகிறாங்க. அப்படி என்ன அதனுடைய ஒரு ப்ரேஷியஸ், அதாவது முக்கியத்துவம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? வேதம் சொல்லுது 119 சங்கீதம் 103 உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கும் என்று பரிசுத்த வேதத்திலே சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். சரி, தேவனுடைய வார்த்தை இந்த இடத்துல என்ன செய்கிறதுன்னு சொல்லி நாம் பார்க்கும்போது நம்மளுடைய மனதை மகிழ்விக்கிறதாக இருக்கிறது, நமக்கு ஆறுதலை அளிக்கிறதாக இருக்கிறது, ஒரு உத்வேகத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது, நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறதாக இருக்கிறது, நம்முடைய ஆத்மாவுக்கு தேவையான இளைப்பாறுதலை கொடுக்கிறதாக இருக்கிறது. எனவே இந்த வேத வசனத்தை நாம் அதிகம் தியானம் செய்யும் போது நம்முடைய துக்கம், கவலை, பயம், வேதனைகள் எல்லாம் நாம் நினைப்பதை காட்டிலும் வேகமாக நம்மிடத்திலிருந்து அப்புறம் ஓடுகிறதாக இருக்கிறது.
எனவே இந்த வசனத்தை வாசிக்கின்ற இடத்திலே தித்திக்கும் மதுரமாய் இருக்கக்கூடிய அளவுக்கு இனிமையான சம்பவங்கள் தொடரும். கண்டிப்பா அதை உருவகப்படுத்தும்படியாக இந்த இடத்துல சங்கீதக்காரன் இப்படி எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கும். வேத வசனமே அந்த மதுரமான தெளித்தேனாக இருக்கிறது. ரொம்ப அழகான ஒரு சுவாரஸ்யமாக இருக்குது இந்த பதிலை கேட்கும்போது. இந்த பாடத்தின் இறுதியில் நம்ம வந்திருக்கிறோம். ஃபஸ்ட்டு கடைசி கேள்வியாக, இந்த வேதத்தை கற்றதை, அதாவது பைபிளை நான் இப்போ படிக்கிறேன், பிறருக்கு நான் பகிர்ந்து கொள்ளலை, அது நான் பிறருக்கு எதுக்காக பகிர்ந்து கொள்ளணும்? நம்ம சொல்லும் பொழுது இந்த காலாண்டு நெடுகிலும் தேவனோடு உள்ள உறவிலே வளருவதற்காக என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவது நான் உணர்வடைய வேண்டும். பாஸ்டர் அவங்க சொன்ன அதே வசனத்தின் தொடர்ச்சி நான் வாசிக்கிறேன். 119 104வது வசனம் சங்கீத புஸ்தகத்தில், உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். ஏராளமான பொய் வழி இருக்குது, இதெல்லாத்தையும் வெறுப்பதற்காக, உணர்வடைவதற்கு. அதே நேரத்தில் மற்றவர்களும் அந்த பொய் வழிகளை குறித்ததான அறிவை உடையவர்களாக அதை வெறுப்பதற்கு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏசாயா 55:11 மனப்பாட வசனமாக படித்தோம். கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் வெறுமையாய் திரும்பாது. கண்டிப்பாக அந்த வசனத்தை ஆராய்ச்சி பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள், அது இம்மைக்குரியதாக இருந்தாலும் மறுமைக்குரியதாக இருந்தாலும் கண்டிப்பாக நிறைவேறும். எனவே அந்த நம்பிக்கை நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக வழி நடத்தும். யாருக்கெல்லாம் இதை பகிர்ந்து கொடுக்குறோமோ அவர்களையும் அதே நம்பிக்கை கிறிஸ்துவுக்குள்ளாக வழி நடத்தும் என்பதே இந்த பாடத்தினுடைய ஆசீர்வாதம். ரொம்ப ரொம்ப அழகான பாஸ்டர். இன்னொரு சின்ன டிஸ்கஷன் தான் இந்த காரியம். என்னென்னா, நிறைய நேரத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் சொல்லுவோம், இப்படி படிக்கிறோம், இப்படி பைபிள் வாசிக்கிறேன். அப்போ மற்ற நண்பர்கள்ட்ட கொடுக்கும்போது, உனக்குள்ள நீ வாசிச்சியா, நீ வச்சுக்கோ, என்கிட்டலாம் கொண்டு வராத, என்கிட்ட நீ சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற காரியங்கள்லாம் இந்த உலகத்தில் வந்துட்டு இருக்கு. அப்போ இது மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கிறது, ஆசீர்வாதத்தை தருகிறது என்பதை நம்ம வலியுறுத்துகிறோம். நல்ல ஒரு பாடத்தை இந்த நாளில் நேரத்தை ஒதுக்கி நீ கற்றுக் கொடுத்தீங்க. இந்த நிகழ்ச்சியின் சார்பாக மறுபடியும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேயர்களே, சிந்தித்து பாருங்கள். மீண்டும் 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 உங்களுக்காக தேவன் எச்சரிப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் வேதம் வாசிப்பதினாலும் பிறருக்கு நாம் அந்த வேதத்தை பற்றி பகிர்ந்து கொடுப்பதினாலும் வருகிற ஆசீர்வாதத்தை இந்த நாள் நாம் படித்து கொண்டோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி பாருங்க. காலம் மிகவும் குறுகியதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட வேதத்திலிருந்து ரகசியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கும் போதே, வேதத்தை சொன்ன மாதிரி ஏசாயில சொல்றார், காற்றுள்ள போது தூற்றிக்கொண்டு பழமொழி சொல்லுது. ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அந்த தக்க கர்த்தர் நம்ம அருகில் இருக்கும்போதே, அந்த நேரத்தில் இருக்கும்போதே நம்ம என்ன செய்யணும், ஆண்டரை தேடணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தியானத்தோடு நம்ம இருக்கும்போது தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியை இணைந்து உங்களை கர்த்தர் பலப்படுத்துவாராக. மீண்டும் இதே நிகழ்ச்சியை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.